இங்க ஒரு லேடி பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கா. அங்க இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டா எடுத்து கொடுங்கன்னு சொல்றா. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணும் ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கையில கொடுக்கறா. அத கையில வாங்கினதுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் போன் எடுக்கலங்கிற கடுப்புல அந்த பிரேஸ்லெட் இப்ப வேகமா கீழே வச்சிடுறா. அதை பார்த்து அந்த சேல்ஸ்ல இருக்க பொண்ணு, இது ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, இல்லனா உடஞ்சு போயிடும் சொல்றா. அதையும் மீறி இது எவ்வளவு காசு இருந்துற போது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டதுமே அங்க வந்த மேனேஜரும் இவ்வளவுதான் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்டயுமே இந்த பொண்ணு ரொம்ப அடாவடித்தனமா தான் பேசிட்டு இருக்கா. அப்பயுமே அந்த பிரேஸ்லெட் அவ கீழே வைக்காம தட்டி தட்டி பேசிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரேஸ்லெட் இப்ப உடைஞ்சு போயிடுது. அந்த பிரேஸ்லெட் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு அமைதியாவே ஆகுறா. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளவு காசோ இந்த கார்டுல எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த சேல்ஸ் பொண்ணு கிட்ட சொல்றா. அப்பதான் அந்த பொண்ணு இதோட விலை 5 லட்சம் யுவான்னு சொல்றா. அது கேட்ட அடுத்த செகண்டே அவளுக்கு தலையே சுத்தி போயிடுது. ஏன்னா இவகிட்ட இருக்கிறது வெறும் 1 லட்சம் யுவான் தான். சோ இந்த பிரேஸ்லெட் என்ன வெறும் 50,000 வருமா, யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு பேச்ச மாத்தி அந்த கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை பண்றா. ஆனா அந்த ஷாப்ல இருக்கவங்க சுத்தி வளைச்சு இவளை புடிச்சிடுறாங்க. கடைசியா அந்த பிரேஸ்லெட்டுக்கான காசை கொடுக்காம போக கூடாதுன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு திமிரு கொஞ்சம் அடங்கி போய் அந்த பிரேஸ்லெட்டுக்கான காசு கொடுத்துட்டு வெளியில வரா.